Hello children, நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா, 4th standard, second term, English, Unit 1, Affection. Affection அப்படின்னா அன்பு செய்தல், அன்புன்னு சொல்லலாம். இந்த பிக்சரில் பாருங்க, நிலா, அவங்க அம்மா, அவங்க அப்பா இருக்காங்க. அவ என்ன சொல்றான்னா, ஐ லவ் எவ்ரி ஒன் ஆஸ் மை ஃபேமிலி. நான் என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நான் நேசிக்கிறேன். டூ யூ? நம்மளை கேட்குறான், நீங்களுமா? அப்போ நம்மளும் என்ன பண்ணுறோம்? நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே நம்ம நேசிக்கிறோமா இல்லையா? எஸ். மை லிட்டில் பிக்ஷனரி, அவளுடைய சிறிய ஆல்பத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி சொல்கிறா. நம்மளும் பார்க்கலாமா? பாருங்க, wheeled to spin or rotate rapidly. இது என்னது? டாப், பம்பரம், தொடர்ந்து சுழன்று கொண்டிருத்தல். wipe, clean or dry something by rubbing with a cloth, a piece of paper or one's hand. தூய்மைப்படுத்துறது அல்லது ஈரமான இடத்தை துணி அல்லது பீஸ் ஆஃப் பேப்பர் ஆர் ஒரு கையால் துடைத்தல். ட்ரம்பிள்ட் டு ஃபால் அப்படின்னா தடுமாறுதல், கீழே விழுதல். இந்த பாய் பார்த்தீங்களா, கீழே விழுகிறான். ஸ்க்ரீம், டு ஸ்பீக் லவுட்லி வித் ஸ்ட்ராங் எமோஷன்ஸ். அலறுதல், ஏதோ ஒன்றை பார்த்து அச்சம், படபடப்பு, கோபம், அதனால் உரத்த குரலில் கத்தல், அப்படியே அழுகுதல். உரத்த குரலில் கத்தி அப்படியே அழுகுதல், பார்த்தீங்களா, அழுதல். அடுத்தது கிராப், ஹோல்ட் ஆர் கேட்ச். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க? இந்த கையை பிடிக்கிறாங்க தானே, பிடித்தல். லெட் அஸ் லேர்ன். இப்போ இந்த பாடத்தில் அப்பான்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எல்லா குழந்தைங்களுக்கும். அப்போ அவர் தான் நமக்கு எல்லாம் ரோல் மாடல். இப்போ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா ஒரு கதை. 2004 டிசம்பர் 26 சுனாமின் ஒரு பேரலை வந்தது. இந்த ஸ்டோரி மூலம் அந்த சமயத்தில் ஏற்பட்ட பாதிப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். இது உண்மையான கதை. இப்போ பாடத்துக்கு போகலாமா? கீரைக்குப்பம் was a small coastal village near நாகப்பட்டினம். கீரைக்குப்பம் என்பது நாகப்பட்டினத்திற்கு அருகே உள்ள சிறு கடற்கரை கிராமம் ஆகும். கோஸ்டல் வில்லேஜ் அப்படின்னா சிறு கடற்கரை கிராமம். Even though the people in the village toiled in the sea every day, they lived happily. அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் தினமும் கடலுக்கு சென்று உழைத்து கஷ்டப்பட்டாலும் அவங்க மகிழ்ச்சியோடு வாழ்ந்தனர். It was a pleasant Sunday morning in December. ஒரு ரம்மியமான ஞாயிற்றுக்கிழமை காலையில், just like any other day, the villagers had started their routine. ஒரு ரம்மியமான ஞாயிற்றுக்கிழமை காலையில் வழக்கம் போல கிராம மக்கள் தங்களுடைய அன்றாட வேலைகளை தொடங்கினர். A few of them had already left for the sea, and the others were preparing to go to sea for fishing. ஒரு சிலர் ஏற்கனவே கடலுக்கு சென்று மீன் பிடிக்க போயிட்டாங்க. மற்றவர்கள் கடலுக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தனர். Meena's family was also at the shore to see of her father going to the sea. கடலுக்கு செல்லும் தன் தந்தையை வழி அனுப்புவதற்காக மீனாவினுடைய குடும்பமும் கடற்கரையில் இருந்தது. After the men sailed into the sea, the women
would return to other tasks that need their attention. ஆண்கள் வந்து கடலுக்கு சென்றதும் அங்க இருந்த பெண்கள் இருக்காங்க தானே, தாங்கள் என்னென்ன வேலை செய்யணுமோ அந்த பணிகளை தொடர்ந்து செஞ்சாங்க. The children would play under the coconut trees in the village. அந்த கடற்கரை கிராமத்தில் உள்ள குழந்தைகள் வந்து தென்னை மரங்களுடைய அடியில் வந்து விளையாட தொடங்கினர். The village bell was about to strike 8 times. கிராமத்தில் உள்ள மணி, இந்த மணிகூண்டுன்னு சொல்லுவோம், 8 முறை அடிக்க தயாரானது. The bell caretaker was ready to ring the bell. அந்த மணி அடிப்பவரும் தயாரா இருந்தாரு. கேர்டேக்கர் அப்படின்னா அந்த பெல் அடிக்கிறவர். Just then he saw that the sea water had receded a few hundred meters. அப்ப கடல் நீர் வந்து சில 100 மீட்டர்கள் உள்வாங்குவதை அவர் பார்த்தாரு. Soon many in the village noticed the same. அவர் மட்டும் இல்லை, அந்த கிராமத்தில் உள்ள அனைவருமே என்ன பண்ணாங்க, அதை பார்த்தாங்க. All the children and the villagers started running towards the sea. அவங்க வந்து அந்த குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி கடலை நோக்கி ஓடி வந்தாங்க. மீனா and her mother were also with them. மீனாவும் அவங்க அம்மாவும் அதில் இருந்தாங்க. The sea water continued to recede. கடல் நீர் வந்து மேலும் உள்வாங்க ஆரம்பித்தது. All had gathered along the shore to see it. அனைவரும் அதை காண வந்தாங்க. எங்க கடலுக்கு ஓடி வந்தாங்க. The bell hit 8 times. அந்த பெல் வந்து 8 தடவை அடித்தது. People now saw a wave far away in the sea. கடலுடைய தூரத்தில் ஒரு அலையை வந்து அவங்க பார்த்தாங்க. Excitedly they pointed to the wave that was rising high in the sea. கடல்ல வந்து வெகு உயரத்துக்கு எழும்பிய அந்த அலையை கண்டு உற்சாகம் அடைந்தனர். எக்ஸைட்டட் அப்படின்னா உற்சாகம் அடைதல். It was common for people to be excited by big waves in கீரைக்குப்பம். இந்த கீரைக்குப்பத்தில் வந்து இது போன்ற பெரிய அலைகளை கண்டு உற்சாகம் அடைவது வந்து மக்களுக்கு வந்து பழக்கப்பட்ட ஒன்று. Everyone was getting ready to brace the big wave that was coming towards them. தங்களை நோக்கி வரும் அலையை வந்து எதிர்கொள்ள அவங்க தயாரா இருந்தாங்க. Little did they know that the wave was increasing in height and would seem to touch the sky as it neared them. அப்ப அங்க வந்த அலை இருக்குதானே, அது உயரமா வளர்ந்து கொண்டே வானத்தை தொடுற அளவுக்கு உயரமாகும்னு யாருமே நினைக்கவே இல்லை. It was getting closer to the shore with a roar. அப்போ அந்த அலை பார்த்தீங்கன்னா அது பெரும் இரைச்சலோடு கரையை நோக்கி வந்தது. ரோர்னா இரைச்சல். இங்கே பாருங்க எவ்வளோ அந்த ஆகாயத்தை தொடும் அளவுக்கு வந்து அந்த பேரலையாக மாறி அந்த கடற்கரையில் உள்ள மக்கள் இருக்கிற வசிக்கும் வீடை நோக்கி வந்தது. கடற்கரையை நோக்கி பேரலை இரைச்சலுடன் வந்ததுன்னு சொல்லலாம். Gazing at the wave far away, Meena's mother felt a sudden fear gripping her. Gazing at the wave far away, Meena's mother felt a sudden fear gripping her. தூரத்தில் அந்த அலையை கண்டதுமே மீனாவோட அம்மாக்கு ஒரு திடீர்னு ஒரு பயம், அச்சம் ஏற்பட்டது. She felt that something was wrong. ஏதோ
தவறு நடக்க போகுதுன்றத அவங்களுக்கு தெரிஞ்சது, அதை உணர்ந்தாங்க. She caught Meena by her hand and started running towards their home. அவங்க என்ன பண்ணாங்க, மீனாவை கையை பிடிச்சுக்கிட்டு இழுத்து கொண்டு வீட்டை நோக்கி வேகமாக ஓடினாங்க. The wave that came closer to the shore had crushed the fishing boats. அந்த கரையை நெருங்கிய இந்த அலை இருக்கு பார்த்தியா, அங்கிருந்த மீன்பிடி படகுலாம் இந்த கடலில் மீன் பிடிக்கிறதுக்கு படகுகள் அந்த கரையோரம் வச்சுருப்பாங்க. அதை எல்லாத்தையுமே அது சேதப்படுத்தியது. Before they reached their home, the powerful wave had hit the village. மீனாவும் அவங்க அம்மாவும் வீட்டை அடையறதுக்கு முன்னாடியே அந்த சக்தி வாய்ந்த அலை கிராமத்தை தாக்கிடுச்சு. மீனா and her mother could hear their friends and family screaming all around them. மீனாவுடைய நண்பர்களும் அந்த நண்பர்களுடைய குடும்பமும் கூக்குரலிடுவதை மீனாவும் அவங்க அம்மாவும் கேட்க முடிந்தது. The sea water entered the village and washed out the huts and boats. அந்த கடல் நீர் இருக்குதானே, அந்த கிராமத்துக்குள்ள புகுந்து அங்கிருந்த குடிசைகள் இருக்குதானே, அதையும் படகுகளையும் சேதப்படுத்தியது. The water hit their hut too. அவர்களுடைய குடிசையும் தாக்கப்பட்டு விட்டது. Meena and her mother were separated and thrown off. மீனாவும் அவளுடைய அம்மாவும் தனித்தனியாக தூக்கி எறியப்பட்டனர். Then slowly the water receded again into the sea. மெதுவா நீர் வடிந்து மறுபடியும் கடலுக்கு சென்றது. Meena's mother gathered herself and searched for Meena. உடனே மீனாவோட அம்மா இருக்காங்க தானே, மீனாவை தேட ஆரம்பிச்சாங்க. It was then that the second massive wave hit the village. It was then that the second massive wave hit the village. அதுக்குள்ள இரண்டாவது மிகப்பெரிய அலை மறுபடியும் கிராமத்தை தாக்கியது. அதில் மீனாஸ் மதர் வாஸ் வாஷ்ட் அவே பை தி வேவ். அதில் மீனாவோட அம்மா அலையில் அடிச்சுட்டு அலை மீனாவோட அம்மாவை இழுத்துட்டு போயிடுச்சு. இன்னும் சுருக்கமாக சொன்னா, மீனாவுடைய அம்மாவை அந்த அலையில் அடித்து செல்லப்பட்டார்னு சொல்லலாம். Meena, wheeled through the water, was struggling to breathe. நீரால் சுழற்றப்பட்ட மீனா மூச்சு விட திண்டாடினாள். பிரீத்னா என்னது? மூச்சு விடுதலுக்கு ரொம்ப மூச்சு விடுறதுக்கு திண்டாடினா. One moment she was inside the water and all was dark around her. ஒரு சமயத்தில் நீரில் மூழ்கிய மீனா எங்கும் இருட்டு இருக்கிறத அவ பார்த்தா. In the next moment she could see the sky. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்து அந்த இருட்டை கண்ட அவ அடுத்தது வானத்தை பார்த்தா. The wave banged her to the trunk of a coconut tree. மீனாவை அந்த அலை தென்னை மரத்தின் மீது தூக்கி அடித்தது. கோகனட் ட்ரீனா தென்னை மரம். She wrestled with the wave and firmly hugged the tree. அவன் என்ன பண்ணானா, அந்த தென்னை மரத்தின் மீது அவளை தூக்கி அடிச்சது தானே, அவள் அந்த அலைக்கிட்ட போராடி தென்னை மரத்தை என்ன பண்ணா, அப்படியே இறுக்கி கட்டிக்கிட்டா.
இறுகி பற்றி கொண்டான்னு கூட சொல்லலாம். soon she fainted. அவள் அந்த போராட்டம், அந்த அலையோட போராடினதுனால அவள் மயக்கம் அடைந்துட்டா. ஃபெயிண்டட்னா நினைவு இழந்தல், மயக்கம் அடைதல் சொல்லலாம். when she woke up she was in a hospital. அவள் கண் விழித்து பார்த்தபோது அவ மருத்துவமனையில் இருந்தா. after she recovered they transferred her to a after she recovered they transferred her to a rehabilitation center. அவள் குணமானதும் அவளை மறுவாழ்வு மையம், இதை மாதிரி பெரிய இழப்பில் பாதித்தவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு உதவும் வகையில் மறுவாழ்வு மையம் இருக்குது. அதுக்கு ரிஹாபிலிட்டேஷன் பேர். அங்கே அவள் இருந்தா. அவள் குணமானதும் அவளை மறுவாழ்வு மையத்துக்கு அனுப்பி வைத்தனர். The center housed nearly 99 boys and girls. அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மறுவாழ்வு மையத்தில் 99 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருந்தாங்க. A kind-hearted official of the center was always very kind to the children. அந்த மையத்தில் சிறுவர் சிறுமியர்லாம் இருந்தாங்க. அந்த மையத்தினுடைய அதிகாரி அன்பு குணம் கொண்டவராக இருந்தார். அவர் குழந்தைகிட்ட எப்போதும் கனிவோட நடந்து கொள்வார். He often used to visit them with his family. அவர் தன்னுடைய குடும்பத்தினருடன் அடிக்கடி அவங்கள சந்திப்பார். Meena was the youngest of all and soon was loved by all. இப்போ அங்கே இருந்த குழந்தைங்கள்லையே ரொம்ப சின்ன குழந்தை மீனா. அதனால் மீனா எல்லோராலும் நேசிக்கப்பட்டாள். எல்லாரும் அவன் மேலே அன்பு காமிச்சாங்க. The official and his wife often carried Meena when they played with other children. மற்ற குழந்தைகளுடன் விளையாடும் பொழுது மீனாவை அந்த அதிகாரியும் அவங்க மனைவியும் தூக்கிப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த மீனா கிட்ட அதிக அன்பை காமிச்சாங்க. ஆல் சில்ட்ரன் யூஸ்ட் டு கால் தெம் அம்மா அண்ட் அப்பா. எல்லா குழந்தைகளும் அந்த அதிகாரியையும் அவங்க மனைவியும் அப்பா அம்மான்னு அழைத்தாங்க. எப்படி கூப்பிடுவாங்க? எல்லா குழந்தைகளும் அம்மா அப்பான்னு அழைப்பார்கள். ஆஃப்டர் 3 years the official was transferred. அவருக்கு 3 வருஷத்துக்கு பிறகு அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனது. ஆனால் வேற ஊருக்கு மாற்றிட்டாங்க. He and his family continued to visit the center once a year for the next 5 years. அவங்க வேற ஊருக்கு போனாலும் அவரும் அவங்க ஒய்ஃபும் அந்த மையத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்னு அடுத்தடுத்து 5 வருஷத்துக்கு அந்த ஹோம்க்கு வந்தாங்க. மீனா நவ் ஓப்பன் ஹர் ஐஸ். இப்போ மீனா என்ன பண்ணா அப்படின்னா இப்போ கண்களை திறந்தா. ஹர் சீக்ஸ் வேர் மாய்ஸ்டு. அவளுடைய கன்னங்கள் சீக்ஸ்னா என்ன, கன்னங்கள் ஈரமாக இருந்தது. ஆல் திஸ் சீம்ட் லைக் இட் ஹேப்பன் எஸ்டர்டே. இந்த அலை அவங்க அம்மா அப்பாவை இழந்தது, அவள் அந்த மையத்துக்கு வந்தது, இதெல்லாம் பார்த்தா நேற்று நடந்த மாதிரி இருந்தது. இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் நேற்று தான் நடந்தது போல இருந்தது. The school bell rang and Meena wiped her cheeks to get ready for the English class. அப்போ ஸ்கூல் பெல்லு அடித்தது. அவள் தன்னோட கன்னத்தை தொடச்சிக்கிட்டு இங்கிலீஷ் கிளாஸ்க்கு தயாராகிட்டா.
Meena was good at studies and now was in the 12th standard. மீனா இப்போ பார்த்தீங்கன்னா சிறந்த பெண்ணாகவும் படிப்பில் வந்து கெட்டிக்காரியாகவும் இப்போ வந்து அவள் 12வது படித்து கொண்டிருந்தாள். அவள் படிப்பில் வந்து ரொம்ப கெட்டிக்காரி. இப்போ அவள் வந்து 12வது படித்து கொண்டிருந்தாள். The teacher was teaching and Meena was writing her notes. டீச்சர் வந்து பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மீனா என்ன பண்ணா, அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த குறிப்புகளை எழுதி கொண்டு இருந்தாள். She then heard a familiar voice calling her மீனு. அப்ப யாரோ ஒரு அவளுக்கு பழக்கப்பட்ட ஒரு குரல் வந்து மீனுன்னு அழைச்சது போல இருந்தது. She raised her head. அவ தலையை தூக்கி பார்த்து. She was surprised. அவளுக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா to see her father, the official standing at the entrance. பார்த்தா அங்க யார் இருந்தாங்க தெரியுமா? அவளுடைய அந்த ஹோம்ல இருந்தாரு அந்த அப்பா, அந்த அதிகாரி இருக்கார் தானே, அவர் தான் வகுப்பினுடைய இந்த கிளாஸ் ரூம் வாசல்ல நிற்பதை பார்த்தா. He was smiling at her. அவரு அவளை பார்த்து சிரிச்சாரு. She stared at him blankly for a few seconds with tears rolling down her cheeks. சில வினாடிகள் வந்து எந்தவித சலனமும் இல்லாமல் அப்படியே எந்த உணர்வும் இல்லாமல் அப்படியே நின்றுட்டு இருந்து அவரை பார்த்த உடனே அவள் கண்ணங்கள்லேருந்து நீர் வழிந்தோடி வந்தது. She jumped out of her bench and dashed towards him calling அப்பா. அவள் என்ன பண்ணா, அவர் அந்த கிளாஸ் ரூம் வாசலில் நின்னதை பார்த்துட்டு தன்னோட பெஞ்சிலேருந்து குதிச்சுட்டு அப்பான்னு சொல்லிக்கிட்டே அவரை நோக்கி ஓடி வந்தா. இந்த கேர்ள் தான் மீனா, இவர் தான் வந்து அப்பா, அந்த அதிகாரி. இப்போ இந்த உங்களுக்கு கதை இது புரிஞ்சதா? நிறைய குழந்தைகள் வந்து மீனாவை போல தாய் தந்தையரை இழந்து விட்டனர். இது போல இந்த சுனாமியால் வந்து தன் தாய் தந்தையரை நிறைய குழந்தைகள் வந்து இழந்து விட்டனர். இது வந்து உண்மையான நடந்த கதை. இதோடு இந்த கிளாஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.